நீ முதல்ல லண்டனுக்கு காலனியாக இருந்தடா பயல, இப்போ இப்போ டெல்லிக்கு காலனியாக இருக்கடா பயல சொல்கிறதானே கவர்னர் பதவி. அதை போய் ஒரு ஆட்டுக்கு தாடின்னு ஒப்பிட்டா அண்ணாதுரை படித்த ஒரு விவரம் தெரியாமல் சொல்கிறார. நான் சொல்கிறேன் எங்கள் பருவலை ஏமாத்துறதுக்கு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத எஜமா. டெல்லியில் இருக்கீங்களே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்களை, எங்கள் பருவலுக்கு திருப்தி பண்ணுறது நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறதானே அர்த்தம். உளவியல் புத்தி இல்லையா அது? இன்னைக்கு வரலாம் ஆளுநர் பதவியை நீக்குன்னு ஸ்டாலின் வாய் திறந்து சொல்லியிருக்காரா என்னைக்காவது? நாங்கள் சொல்கிறோம் ஆளுநர் பதவியை நீக்கு. இருக்கின்ற வரை நான் மரியாதை கொடுப்பேன், இருக்கின்ற வரை கண்ணியமாக நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலின். அந்த பதவி வேண்டாம்னு சொல்லணுமா இல்லையா? மாநில சுயாட்சி கேட்குற நீ எந்த கூட்டாட்சியில் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆளுநர் பதவி வச்சுருக்கான்? தேர்ந்தெடுக்கப்படுற முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னர் யாராச்சும் இருப்பானுங்க அங்கே எல்லாம். இப்போ அமெரிக்கா இருக்குன்னா, நார்த் அமெரிக்கா இருக்குன்னாக்கா அது அவங்களுக்கு வந்து கவர்னர் பதவி என்பது முதலமைச்சர் பதவி மாதிரி. இங்கே எலெக்டட் பர்சன், மக்களால் ஓட்டு எடுக்கப்பட்டு அதுக்கு மேலே அவனை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஆள்லாம் கிடையாது. ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஏஜென்ட் அங்கே ஒன்றும் கிடையாது. அவங்க தான் அவன் அதிகாரத்தை அவன் பார்ப்பான், இவன் அதிகாரத்தை அவன் பார்ப்பான். அரசாங்கத்தையே ஃபெடரல் கவர்மெண்ட் வச்சுருக்கான். வெள்ளைக்காரன் இந்தியாவை ஃபெடரல் இந்தியான்னு வச்சுருந்தான். இந்த கும்பல் வந்த பிறகு 50 அது என்ன பண்ணுச்சு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் வச்சுது. ஏன் ஃபெடரேஷன் விடாது? ஃபெடரேஷன்னா பல பேர் சேர்ந்ததாக அர்த்தம் வந்துடும். யூனியன்னெல்லாம் எப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம், தந்திரம் இல்லையா? இந்தியா தட் இஸ் இந்தியா பேர் வைக்கிறான் பாருங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபையுடைய பேர் இருக்குது பாருங்க, பாரத், அதையும் சேர்க்குறாங்க. மாமா வெள்ளைக்கார மாமா வச்ச பேர் இந்தியாங்கிறது இவங்க வச்சதா? சிந்து நதியை வச்சு இவங்க வெள்ளைக்கார மாமா வச்ச பேர் அது. அந்த பேர் மாமா வச்ச பேரே வச்சுக்கிட்டாங்க. இவங்க தாத்தா ஆரியன் வைக்கிற பாரத்தையும் கொண்டு வச்சுக்கிட்டாங்க. ரெண்டும் கான்ஸ்டியூஷனில் வரும். இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். வெள்ளைக்கார போய் வச்சுருந்தது ஃபெடரேஷன் 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான். சுப்ரீம் கோர்ட்டு அவன் வச்சுருந்த பேர் ஃபெடரல் கோர்ட். எஸ், இதெல்லாம் மாற்றிட்டாங்க. நீ இதில் திருப்தி காண்ற தான் கண்டுட்டு போ, நாங்கள் எங்களை போலாலும் கேட்குறோம், கேட்டு போகிறோம், ஏதோ நடக்க போகிற எடுத்துகிட்டு போகுது. குறுக்குச்சால் ஓட்டி ஒன்றொன்னையும் சீரழித்து சின்ன பின்னப்படுத்தி டெல்லிக்கு விசுவாச வேலை செய்கிறது தான் திராவிட கும்பலுடைய வேலை. ஈவே ராமசாமி தொடங்கின திராவிட சேவை அது. டெல்லிக்கு சேவை பண்ணுறவங்க. வெள்ளைக்காரன் இருக்கிற வரைக்கும் வெள்ளைக்காரனுக்கு சேவை பண்ணாள் ஈவே ராமசாமி. சுதந்திரம் கேட்கலையே.